ஆனா அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரியும், நம்ம போறோம். எந்த குடும்பம் தெரியும். அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குன்னே தெரியாது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். ஆனா அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரியும், நம்ம போறோம். எந்த குடும்பம் தெரியும். அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குன்னே தெரியாது. டீலிமிட்டேஷனை பத்தி யாரு சொன்னா? டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க சொல்லவே இல்லை. டீலிமிட்டேஷனுக்கு கமிஷனும் போடல. எப்ப டீலிமிட்டேஷன் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி, பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி, பாஜக நாங்க போறோம், வானத்தக்காரங்க எல்லாரும் போறோம், எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம். கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு போவீங்களானே? நான் வந்து அண்ணன் கிட்ட சொல்றேன்னு, கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு வாங்க, பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க, எப்படி அந்த கூட்டத்துக்கு போவீங்க? இது அனைத்தும் கற்பனையே. ஒரு ஆண்டுக்கு முன்னதாக தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு சொல்லி ஒரு பேச்சு. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்க பொறுப்புங்கண்ணா. 848 சீட் நாங்க சொல்லவே இல்லை. 22 சீட் தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்லவே இல்லை. இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிகல் 81 படி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வரும் சொல்லவே இல்லை. கூடுதல் இருக்கை அது 800, 900, 1000 இருக்கட்டும். டீலிமிட்டேஷனை பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும், எந்த அடிப்படையில் வரும். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு படி முன்னாடி போய் ப்ரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க, கீழே வர மாட்டாங்க. எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்க கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா, எந்த அடிப்படையில் எனக்கு தகவல் வந்துச்சு, டெல்லியில இருந்து சொன்னாங்க 848 சீட்டு, அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்கிறோம். எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸா பேச போறாங்கன்னா, நாளைக்கு மீட்டிங்ல ஒரு பேசிஸ் வேணும்ல. இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம், திட்டத்தை சொல்லிட்டோம், குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம். அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு, பாப்புலேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்புறாருன்னு தான் அர்த்தம். தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாருன்னு தான் அர்த்தம். அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.